ஒரு விவசாயி அவங்க வீட்டில் வந்து ஒரு எலி வந்து ரொம்ப நாளாக தொலை பண்ணிகிட்ருக்கு. அங்கே வைக்கிற எல்லா பொருளையும் சாப்பிட்டு அவங்க இருக்கிறப்பயே அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஒரே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. அந்த விவசாயியும் அவங்க மனைவியும் வந்து அந்த எலி எப்படியாவது இன்றைக்கி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக எலி கூண்டு ஒன்று வாங்கி வந்து வைக்கிறாங்க எலி பிடிக்கிறதுக்காக. அந்த எலி வந்து மறைஞ்சிருந்து அதை பார்க்குற ஏதாச்சும் பார்த்துட்டு எலி நம்மளை பிடிக்கிறதுக்காக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது ரொம்ப பயந்துட்டு அந்த எலி அது வெளியே போயிட்டு அந்த வீட்டில் வந்து புறா வளர்க்குறாங்க. அந்த புறா கிட்ட சொல்லுது, டேய் என்னை பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் எலி வந்து வச்சுருக்காங்க, என்னை இப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, உனக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு தானே வச்சுருக்காங்க, அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், நீ என்கிட்ட எதுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எலி வந்து அதை துச்சமாக மதித்து அது காது கொடுத்து கூட கேட்கல, அமைதியாக போயிட்டு. இதுக்கு திருப்பி எலி வந்து அது பக்கத்தில் இருக்கிற அந்த சேவல் ஒன்று வீட்டில் வந்து அவங்க கோழியெல்லாம் வளர்க்குறாங்க அந்த விவசாயி வீட்டில். அந்த சேவல்கிட்ட போய் சொல்லுது, என்னை பிடிக்கிறதுக்காக எலி கூண்டு வச்சுருக்காங்க அவங்க வீட்டில், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு. அதுக்கு எனக்கும் அதே மாதிரி தான் அதுவும் சொல்லுது, அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, உன்னை பிடிச்சாங்கன்னா நீ அதை பார்த்துக்க, அதனால எனக்கு என்ன நஷ்டம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எலி அந்த சேவல் வந்து எலி சொல்கிறத வந்து காது கொடுத்து கூட கேட்கல போயிட்டு. அது பக்கத்தில் அப்படியே போகுது இந்த எலி சோகமாக. அங்கே ஒரு ஆடு வந்து அவங்க வளர்த்துட்ருக்காங்க. அந்த ஆடுகிட்ட போய் சொல்லுது இந்த எலி, பாரு நான் 2 பேர்கிட்ட சொல்கிறேன், யாருமே எனக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க, நீயாவது கேட்க மாட்டியா, எனக்கு வந்து எதுவும் ஆறுதலாக பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எலி வந்து அந்த ஆடுகிட்ட சொல்லுது. என்னாச்சு அப்படின்னு ஆடு கேட்குது. இது மாதிரி எலி பிடிக்கிறதுக்காக என்னை பிடிக்கிறதுக்காக பூண்டு வச்சுருக்காங்க உள்ளே அந்த விவசாயி, ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது, என்னை எப்படியாவது இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்கிட்ட எதுக்கு திருப்பி நீ சொல்கிற, அது உன்னோட பிரச்சனை, அது உன்னோடவே போட்டாங்க, என்கிட்ட எதுக்கு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுது. அந்த விவசாயி வச்ச அந்த எலி கூண்டில் எலி மாட்டில் ஒரு பாம்பு வந்து மாட்டிட்டு, அதை பார்க்காம போன அந்த விவசாயி மனைவி வந்து அந்த எலி கூண்டில் என்னவோ இருக்கேன்னு சொல்லி கிட்ட போகிறாங்க. அங்கே இருந்த பாம்பு வந்து அதை மாட்டி பாதி உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு, பாதி வெளியே இருக்குது அந்த எலி கூண்டில். இந்த பாம்பு வந்து அந்த விவசாயி மனைவியை கடிச்சிது. அப்புறம் உடனே பதறி அடிச்சு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த விவசாயி மனைவியை வந்து காப்பாற்றினோடனே டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற அப்போ சொல்கிறாரு, நல்லா சூப் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. வந்த விவசாயி யோசிக்கிறாரு, நம்ம வீட்டில் தான் புறா இருக்கேன்னு சொல்லிட்டு புறாவை பிடிச்சி அறுத்து அதை சூப் வச்சு அவங்க மனைவி கொடுத்துட்றாரு. மனைவி கொடுத்தோடனே அதை இவங்க பாம்பு கடிச்சிச்சு இல்லையா அந்த விவசாயி மனைவியை, அவங்களோட சொந்தக்காரெலாம் இவங்களை வந்து பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க எந்த கோழி சாவலை வந்து அறுத்து அவங்களுக்கு எல்லாமே குழம்பு பண்ணி போட்டுறாரு. கோழியும் போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயி வந்து அவங்க வேண்டிகிட்டு இருக்கார் குலதெய்வத்துக்காக, என் மனைவி வந்து நல்லா வந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்க அந்த கடா வந்து கோயிலுக்கு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடாவையும் வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த விவசாயி மனைவி எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியோட அந்த கடா வெட்டி ஊருக்கே விருந்து போடுறாங்க. இவங்களும் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்ன, ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு வந்துடுறாங்கன்னா நீ நீங்கள் அவங்களுக்கு சொல்யூஷன் நீ வந்து போயிட்டு நின்று எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு காது கொடுத்தா அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு லிசன் பண்ணனாவே போதும், அவங்க பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். நிறைய பேர் வந்து நம்மளுக்கு மனசில் இருக்கிற கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீ போகிறதுனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. எதுக்குன்னு சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த விஷயம் வந்து உனக்கே வரலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட போய் பேசுகிறப்போ அவர்கிட்ட ஆறுதலாக பேசுகிறப்போ அவங்க ஸ்கிப் பண்ணாங்கன்னா அவங்க மென்டாலிட்டி அவங்க மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது நன்றி, வணக்கம்.